ஜூன் 2. புனித பிளென்டினா. ரோமை நாட்டில் பிறந்து அடிமையாக வாழ்ந்த பிளென்டினா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவரானார். அனுதினமும் திருப்பலியில் பங்கு கொண்டு திவ்ய நற்கருணையினை உட்கொண்ட பிளென்டினா ஆண்டவர் நற்கருணையில் உயிரோடு வாழ்கிறார் என்பதினை அறிவித்தார். கிறிஸ்துவினை மறுதலிக்க மறுத்த காரணத்தினால் பிரான்ஸ் நாட்டின் லியோன் என்ற இடத்தில் கிபி 177ஆம் ஆண்டு ரோமை பேரரசன் மார்க்கஸ் அரேலியஸினால் கைது செய்யப்பட்ட பிளென்டினா சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையினில் பல்வேறு கொடுமைகளுக்கு ஆளான பிளென்டினா பேரரசன் மார்க்கஸ் அரேலியஸினால் கொடிய விலங்குகளுக்கு உணவாக நிறுத்தப்பட்டார். கொடிய விலங்குகள் பிளென்டினாவை உணவாக உட்கொள்ளாமல் அமைதியோடு நிற்க மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டார் பிளென்டினா. சிறையினில் பிளென்டினா தன் துன்பங்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து ஜெபிக்க வானதூதர் அனுதினமும் நற்கருணையினை வழங்கி ஆறுதல் அளித்தார். பல்வேறு சித்திரவதைகளுக்கு பின்பும் கிறிஸ்துவை மறுதலிக்காத பிளென்டினா கிபி 177ஆம் ஆண்டு உயிரோடு தீயிலிட்டு படுகொலை செய்யப்பட்டு டைபர் ஆற்றில் வீசி எறியப்பட்டார். பல துன்பங்களை அனுபவித்து தன் இறுதி மூச்சு வரை ஆண்டவரை பற்றி பிடித்துக் கொண்டு அவரை மறுதலிக்காமல் தன் இன்னுயிரை விட்ட பிளென்டினாவை திரு அவை புனிதராக உயர்த்தி இளம் பெண்களுக்கு பாதுகாவலராக அறிவித்தது. இன்று புனித பிளென்டினாவின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் பல்வேறு துன்பங்கள், பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் மன உறுதியோடு அறவழியில் நடக்க உறுதியேற்று ஜெபிப்போம்.